படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பிரதர். 28 வருஷம் கழிச்சு டைரக்டர் சங்கர் கூட மறுபடியும் உலகநாயகன் நடிச்சிருக்காரு. இது ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து சங்கர் சாரோட மிகப்பெரிய ஃபேனு. ஓகேவா? கமல் சொல்லவே தேவையில்ல. அவருக்கு யார் தான் ஃபேனா இருக்க மாட்டாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து படம் பார்க்கும்போது, இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்தியன் 1 வந்து நாமெல்லாம் 90ஸ் கிட்டுங்கிறதுனால குழந்தை பருவத்தில் வளரும்போது அந்த படத்தோட கதையோடையும் பாடல்களோடையுமே சேர்ந்து வளர்ந்தவங்க. அதெல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காரும்போது ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே இது சங்கர் சார் தான் எடுத்திருப்பாரா, இல்லை இது 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 கமலஹாசன் தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல் நிறைய ஏமாற்றம் இருந்துச்சு, வருத்தம் இருந்துச்சு. எப்பட்றா இது, என்னது இது அப்படின்னு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருந்தோம். லேட்டராக நான் இன்டர்வலுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப்க்கு மூவ் ஆன் ஆகும்போது தான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் உண்டு. நாம் எல்லாருமே அறிவாளிங்க, நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நம்மளை நம்ம பெருசாக நினச்சின்னு இருப்போம். அப்படி தானே நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்த அந்த மேதாவிகளான சங்கர் ஆகட்டும், கமல் ஆகட்டும், அப்படி தானே. ஸோ இதை அவங்க வாண்டடாக டெலிபரேட்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த படத்தை முன்னாடி இருக்கிற எங்களுக்கு இல்லை, நமக்கு முன்னாடி படம் பார்த்த அவங்களுக்குலாம் இல்லை, இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் இந்த 2K வந்து கிரிஞ்சிங்கில் மையப்படுத்தி எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி சொன்னால் போய் சேருமோ, அவங்களுக்கு என்ன சொன்னால் போய் சேருமோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க தான் மெஜாரிட்டி, அவங்க தான் யூத், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி தான் கொண்டு போகணும். இதோட மெயின் ஸ்ட்ரீம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது செம பிளான் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பட் எங்களை முன்னாடி ஜென்ரேஷன் 90ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிளெண்ட் ஆகணும். ஸோ நாங்கள் எல்லாமே ஃபீல்ட் அவுட் இல்லை, ஃபேட் அவுட், அவ்வளோதான். நம்மளால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம வந்து அதுக்கு பழகிட்டோம். ஸோ இதுதான் இதுதான் அப்படின்னு பழகிட்டோம். பட் இப்போ வந்து யாரை உடனே சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும், யாரை சேஞ்ச் பண்ணால் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் இந்த 2K கிட்ஸ், தடம் மாறி இருக்கிற. ஆமாம். ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம். படமாக மற்றபடி படமாக நான் வந்து சங்கரோட ஃபேனு, கமலோட ஃபேனு, படம் படம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. பட் அதாவது அவங்களோட ஃபேன்ஸ்க்கு அவங்கள யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தா இது கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணாது. பட் அவங்க பின்னாடி வச்சிருக்காங்களே அந்த தேர்ட் பார்ட்டு, அதில் வந்து ஃபோக்கஸ் இந்த ஜென்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணி நல்ல மெசேஜ் சொல்லுவாங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த பார்ட் 1 வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அதுதான் சொன்னேன் இல்லையா, அந்த படத்தை வச்சுட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த படம் பார்க்குறப்ப அதை மிஸ் பண்ணீங்களா? ஆமாங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ என்ன விஷயம்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் பெருசாக பார்த்துட்டோம், பண்ணிட்டோம். ஸோ அதை கொண்டு வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது தான் அங்கே தான் நம்ம ஃபெயில் ஆகும். சரியா? அந்த படத்தை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், அதுதான் விஷயம். இந்த படத்தை வந்து ஹிட் ஆக்குறது வந்து 90ஸ் கிட் கையில் கிடையாது. 30s மேலே, 35க்கு மேலே இருக்கிறவங்க கையில் இந்த படம் கிடையாது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் கையில் தான் இந்த படம் இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த படம் எடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். சூன் எப்போன்னு தெரியல, சீக்கிரமாக அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்ல ரீச்சாக இருக்கும். ஆமாம், நல்ல ரீச் இருக்கும் கண்டிப்பாக. வந்து அதில் சங்கர் சார் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஆமாம். இது அப்படி நான் பிரிக்கலை, 90s கிட்ஸு 2K கிட்ஸு நான் பிரிக்கலை, அப்படி புரிஞ்சிக்கூடாது. நான் பர்சனலாக நான் கொஞ்சம் நான் நிறைய ஏமாந்துட்டேன். தான் சொன்னல, ஒரு கட்டத்துக்கு மேலே இது சங்கர் சார் தான் எடுத்திருப்பாரா, இது கமல் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாரா, இல்லை அவங்களோட அசிஸ்டண்ட் யாராவது எடுத்துருக்குறாங்களான்ற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும். அதுவும் பிரியா வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் போகும்போது அதான் தெரிஞ்சுது, நீ ஒரு 200 கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குற உனக்கு இவ்வளோ மூளை இருக்கும்போது உன்னை ஷேப் பண்ணியிருக்கிறவங்க வந்து அவங்க. சரியா? உனக்கு இருக்கிற என்னெல்லாம் தெரியுமோ, விவேக் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, ரொம்ப அருமையாக இருக்கும். கேன்சர்னு ஒரு நோய் இருக்குது, அது யாராலுமே குணப்படுத்த முடியாதுங்கிற விஷயமே நான் சினிமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவார். அது உண்மை பிரதர். யாரையும் வந்து இப்போ சும்மா வேணா சொல்லிக்கலாம், சினிமாலாம் ஒன்று அப்படிலாம் இல்லை. சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். அதில் மெயின் ஸ்ட்ரீமான சினிமாவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் சங்கர் சார்கிட்ட இருந்து இன்டைரக்டாகவும் இன்டைரக்டாக நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருந்துருக்கும். நமக்கு அதான் சொன்னேன் இல்லையா, 200 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு ஒரு மூலையில் உட்காந்து படம் பார்க்குற நமக்கு இருக்கிற நாலேஜ் 200 கோடி 500 கோடி போட்டு செலவு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஒரு சின்ன லாஜிக் தான் இது. ஸோ அவங்க ஷேப் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சிம்பிளாக சொல்லிட்டேன் நல்லா இல்லை, அது கிடையாது. தேர்ட் பார்ட்டில் அதுக்கான பதில் எல்லாமே இருக்கும். தேங்க்ஸ்.